எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் அவர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்க்காக வந்து எல்லா கட்சியும் வந்து கூப்பிட்டுருந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே அண்டு ஏஐஏடிஎம்கே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அந்த எம்பிஸ் மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு இதுக்கு, அதாவது இன்றைக்கி நடக்க இருந்திருக்கு. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறத பற்றி யூனியன் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ண அந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா அந்த தொகுதியோடதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங்க்கு வந்து அவர் இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்டிஸ் வந்து டிஓஐக்கு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே எம்பிஸ் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தள்ளியே இருந்திருக்காங்க அந்த மீட்டிங்லேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை இண்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த பார்ட்டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து தள்ளி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது அப்போசிஷன் பார்ட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி டிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி துரைமுருகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து டீலிமிட்டேஷன் அந்த இதில் நாங்கள் இப்போ வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, சிமிலர் மீட்டிங்கை மேகதாது டேம் இஷ்யூக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அங்கே செக் வச்சுருக்காரு, சொல்லியிருக்காரு சிஎம் விஜய்க்கு. இன்றைக்கி 3 PM வந்து அந்த ஸ்கெடியூல் இருந்திருக்கு இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படிங்கிறது. டிஎம்கே எம்பிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஏஐஏடிஎம்கே லீடர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, வந்து சிஎம் விஜய் வந்து லீடர்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸை வந்து கால் பண்ணி கூப்பிட்ருக்கணும் எம்பிஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவர் மேலே. இவங்க எது ஒப்பிடுறாங்கன்னா, இது வந்து ப்ரொடியூசர் வந்து மூவியை டைரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி, அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நடுத்தரவு இல்லாமல் அப்படியே பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஐஏடிஎம்கே லீடர் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, பார்ட்டியுடைய 4 ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே பிரசிடெண்ட் அன்புமணி ராமதாஸ், டிஎம்டிகே லீடர் எல்கே சுதீஷ், அப்புறம் எம்என்எம் லீடர் கமல்ஹாசன் அவங்கெல்லாம் வந்து அன்லைக்காக வந்து அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க அந்த எம்பிஸ் அப்படின்னா, காங்கிரஸுடைய எம்பிஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், அதாவது அவங்களோட அலியன்ஸ் வச்சுருக்காங்கள ரூலிங் பார்ட்டியோட, அவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து எதிர்பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. டிஎம்கே லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து சென்டர் வந்து பார்ட்டியுடைய சப்போர்ட் வந்து டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது எந்த பார்ட்டி அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லலை. இங்கே டிஎம்கே வந்து டீலிமிட்டேஷனுக்கு வந்து அகைன்ஸ்டாக இல்லை, பட் ஆனால் இந்த இட் ஷுட் பி ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எர்லியராக எங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணப்படலை. இப்போ வந்து என்னென்னா அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க எங்களை, ஆனால் நாங்கள் வந்து எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்டோட ப்ரொடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரப்போஸ் பண்ண அந்த 50% ஆஃப் சீட்ஸ் வந்து அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிமாண்டை வச்சுருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபார் 30 இயர்ஸாக வந்து அன்சேஞ்சாக இருக்குது. அப்போ வந்து இர்ரெஸ்பெக்டிவாக வந்து ஃப்யூச்சர் சென்சஸ் ஃபிகர்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லீடர் சொல்லியிருக்காரு. எர்லியராக வந்து அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசம்பிளியில் டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு முடிவெடுப்பார் டீலிமிட்டேஷன் இஷ்யூ பற்றி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ரெஸ்பான்ஸ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து உதயநிதி அவர்கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காரு. டிஎம்கேவோட ஸ்டாண்டு, அந்த பேக்ட்ராப், அந்த டிஎம்கேவுடைய அந்த சப்போர்ட் பற்றி, பில்லு, அந்த டீலிமிட்டேஷன் பில் பற்றி வந்து கேட்குறப்போ அதுக்கு தான் அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்திருக்கு. அவர் வந்து கால் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு எக்ஸ் மீதிய சிஎம்மை.
டிஎம்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டியாக இருந்தாங்க அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு டீலிமிட்டேஷன் ப்ரப்போசலில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மீட்டிங்காக சிஎம் வந்து அந்த சதர்ன் ஸ்டேட்டை வந்து போய் கன்வீன் பண்ணுறது அந்த அதெல்லாம் வந்து மீட்டிங்லாம் இருந்தது அப்படின்னு உதயநிதி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டில் டிஎம்கே அவங்க வந்து சிஎம் விஜய் கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் மேகதாது அந்த இதை வந்து டீலிமிட்டேஷனை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து சும்மா இருக்கக்கூடாது மேகதாது டேம் இஷ்யூக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நியூ அலியன்ஸ் வந்து காங்கிரஸோட வச்சதுனால சும்மா அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன் வந்து பண்ணுங்கள், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க டீலிமிட்டேஷன் நல்ல ஒன்று இருக்கும்போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகதாது பற்றி இவங்களுமே வந்து அதை கன்வீன் பண்ணும். அதாவது எல்லா அனைத்து கட்சி கூட்டம் மேகதாதுவுக்கு வந்து போட்டு கலெக்டிவ் அப்போசிஷன் இருக்கணும் கர்நாடகாவுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ண விடாமல் சேஃப்கார்ட் பண்ணணும் நம்மளுடைய வாட்டர் ரைட்ஸை அப்படிங்கிறத வந்து துரைமுருகன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. டிஎம்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎன்னுடைய பார்லிமெண்ட்ரி அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அது ரெடியூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நடந்திருக்கு இன்னைக்கு அந்த இதில். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.